இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள். இன்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகின்றது சவுதியின் இன்றைய தமிழ் செய்திகள். இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் STC பே 19.95, மணிகிராம் 20 ரூபா, NCP குயிக் பே 19.97, வெஸ்டர்ன் யூனியன் 20 ரூபா. இலங்கை ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகள் STC பே 77.52, மணிகிராம் 76, STC பே NCP குயிக் பே 79, வெஸ்டர்ன் யூனியன் 80 ரூபா. இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 214 ரியால். 1 கிராம் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 234 ரியால். சவுதி அரேபியா இன்று தொடக்கம் தொழில்களை சவுதி அரேபியா மயமாக்க இருக்கின்றார்கள். ராட்சியத்தில் பொருட்கள் பல்பொருள் அங்காடிகளில் உள்ளூர் மயமாக்கலின் 2ஆம் கட்டம் தொடங்குகின்றது. ஏனெனில் விற்பனை நிலையங்களில் வேலை பிரிவு மேற்பார்வையாளர்கள் பதவிகளில் உள்ள சவுதி அரேபியா நாட்டவருக்கு மட்டுமே பொருட்கள் பல்பொருள் அங்காடிகள் நிறுவுவதற்கான நடைமுறைகள் கையேட்டின்படி விற்பனை நிலையங்களில் பணியின் நிலை பிரிவு மேலாளர், உதவி கிளை மேலாளர், கிளை மேலாளர்களின் மொத்த எண்ணிக்கையில் 50% குறைக்கப்படுகின்றது. தடுப்பூசிகள் போடாத வீட்டு பணியாளர்கள் சவுதி அரேபியாவுக்குள் நுழையலாம். சவுதி அரேபியாவின் பொது விமான போக்குவரத்து ஆணையகம் தடுப்பூசி போடப்படாத வீட்டு பணியாளர்கள் சவுதி அரேபியாவில் சாதாரண முறையில் நுழையலாம் என்றும் PCR சான்றிதழை வழங்க வேண்டிய அவசியமில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளனர். ஒரு சவுதி அரேபியா குடிமகன் தனது வீட்டு பணியாளர் வைரஸ் தடுப்பூசியை பெறாமல் ராட்சியத்துக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விசாரித்த பிறகு இதற்கு பதிலளித்திருக்கின்றது விமான நிறுவனம். வைரஸ் தடுப்பூசியை பெறாத வீட்டு பணியாளர்கள் சவுதி அரேபியாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று பதிலளித்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம் இந்த மாத தொடக்கத்தில் தடுப்பூசி போடாத வெளிநாட்டவர்கள் தங்கள் தடுப்பூசி நிலையை பொருட்படுத்தாமல் நாட்டுக்குள் நுழையலாம் என்றும் அறிவித்திருக்கின்றார்கள். ராட்சியத்துக்கள் வருபவர்கள் அது நுழைபவர்கள் எதிர்மறையான PCR சோதனை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சவுதி அரேபியாவுக்குள் நுழைபவர்கள் நிறுவனம் மற்றும் வீட்டு தனிமைப்படுத்தல் விண்ணப்பங்களை அமைச்சகம் ரத்து செய்துள்ளது. சவுதி அரேபியா கெசட்டில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்கள் ராட்சியத்துக்குள் நுழைய முடியும் என்றும் முன்பு உறுதிப்படுத்தியிருந்தனர். சர்வதேச விமான தடையை இந்தியா நீக்கியதை அடுத்து இந்தியாவுக்கு செல்லும் மற்றும் சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் வைரசுக்கு முன்பு இருந்த அனைத்து சேவைகளையும் விமான நிறுவனங்கள் மீண்டும் தொடங்குகின்றது. வரும் நாட்களில் இது முழு வீச்சில் இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சவுதி அரேபியா உட்பட வளைகுடா பகுதிகளுக்கான டிக்கெட்டின் விலை இதனால் குறையலாம். எத்தா துறைக்கான விமானங்களில் திருத்தப்பட்ட அட்டவணைகள் இன்னும் கிடைக்கவில்லை. பயண தகவலின் அடிப்படையில் இதுவரை நடக்கும் எத்தாவிலிருந்து இந்தியாவுக்கு ஒருவழி டிக்கெட்டுகள் தற்பொழுது 600 தொடக்கம் 700 ரியால்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் திரும்புவதற்கான டிக்கெட்டின் விலை அதிகமாக இருப்பதுடன் அனைத்து சேவைகளும் ஒரே மாதிரியாக இருப்பதனால் இது மாறும் என்று நம்பப்படுகின்றது. ரம்யான் நெருங்கி வருவதனால் உம்ரா பயணிகளின் எண்ணிக்கை உயரத் தொடங்கும் போது டிக்கெட்டின் விலைகள் தொடர்ந்து உயரும். விசிட்டிங் விசாவில் வருபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. நாட்டில் பள்ளிகள் மூடப்படுவதனால் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் விசிட்டிங் விசா விண்ணப்பிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஈசான் திருவிழா ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளன. சீசன் ஃபெஸ்டிவல் 2022 சீசன் 2க்கான ஏற்பாடுகள் இத்தாவின் வரலாற்று கலாச்சார மற்றும் சுற்றுலா நிலையை பிரதிபலிக்கும் பல நிகழ்வுகள் செயற்பாடுகளுடன் தொடங்கியிருக்கின்றன. மாஸில் உள்ள விளக்குகள் UPS உடன் இணைக்கப்பட்டன. மக்கா ஹரமில் 80% லைட்டிங்கள் UPS அமைப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதுடன் மின்வெட்டை தடுக்கும் வகையில் இது இருக்கிறது. இப்தார் திட்டத்தின் துவக்கம். இப்தார் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வளங்களை கொண்டு வருவதாகவும் சமய விவகாரத்துறையின் இப்தார் நிகழ்ச்சி அமைச்சர் அப்துல் லதீப் அறிவித்திருக்கின்றார். இந்த திட்டம் சவுதி அரேபியா தூதரகங்களுடன் இணைந்து 34 நாடுகளில் செயல்படுத்தப்பட இருப்பதுடன் ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான மக்களுக்கு இப்தார் வளங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது.
1,60,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த திட்டத்தின் பயனாளிகள் என்று சொல்லப்படுகின்றது. உலக தொழில் முனைவோர் மாநாடு ரியாத்தில் தொடங்குகின்றது. சவுதி அரேபியாவில் 4 நாள் உலகளாவிய தொழில் முனைவோர் உச்சி மாநாடு ரியாத்தில் தொடங்கியிருக்கின்றது. 180 நாடுகளைச் சேர்ந்த தொழில் முனைவோர் மற்றும் முதலீட்டாளர்கள் பொது ஆணையகத்துடன் இணைந்து நிபுணர்கள் முன்னுக்கு வருவதாக சொல்லப்படுகின்றது. ஹவுதிகளின் தாக்குதலை பாராட்டி வீடியோ பகிர்ந்ததன் அடிப்படையில் மேலும் ஒரு வெளிநாட்டவர் கைது. ஈத்தாவில் உள்ள அரம்கோ எண்ணெய் ஆலைக்கு எதிராக சட்டவிரோத நடவடிக்கையை புகழ்ந்து வீடியோ வெளியிட்ட மற்றொரு ஈமான் நாட்டவர் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அரம்கோ தாக்குதலில் ஹவுதிகளின் தாக்குதலை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் சமூக வலைத்தளங்களில் காணொலியை பகிர்ந்த நபரை மெக்கா போலீசார் அடையாளம் கண்டதை அடுத்து இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஏமன் நாட்டவர் என்றும் சொல்லப்படுகின்றது. முதல் கைது செய்யப்பட்ட நபரும் ஏமன் நாட்டவர் என்று சொல்லப்பட்டிருந்தது. சவுதி அரேபியாவில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு உறவினரை பாலியல் பலாத்காரம் செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு உறவினரை பலாத்காரம் செய்த வழக்கில் சவுதி அரேபியா பிரஜை போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது. இதையடுத்து துன்புறுத்திய குடிமகனை வடக்கு எல்லை போலீசார் கைது செய்தனர். வெளிநாட்டில் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் சம்பவம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாகவும் அதே நேரத்தில் அதிகாரிகளுக்கு எந்த புகாரும் வரவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் எடுப்பதற்காக அவர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் உறுதி செய்திருக்கின்றனர். ரியாத்தில் ஒரு பெரிய விமான நிலையம் மற்றும் நாட்டில் 8 புதிய விமான நிலையங்கள் தோன்ற இருக்கிறது. இது சவுதி அரேபியாவின் புதிய விமான யோசனைகள். விமான போக்குவரத்து துறையில் புரட்சி ஏற்படுத்த சவுதி அரேபியா திட்டமிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் 2030ஆம் ஆண்டளவில் பிராந்தியத்தில் $100 பில்லியன் முதலீட்டில் உலகளாவிய விமான போக்குவரத்து மையமாக மாறுவதை ரியாத் புதிய மற்றும் பரந்த விமான நிலையத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் 15 கொள்ளையர்கள் கைது. கடைகள், வீடுகள், ஓய்வறைகள் கொள்ளையடித்த 15 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்திருப்பதுடன் அல் பஹா பிராந்தியத்திலுள்ள அல் மக்வா கவர்னரேட்டில் ஒரு இந்திய பிரிட்ஜை அடங்கிய குழு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் வீடுகள், கடைகள், ஓய்வறைகளை குறிவைத்து கொள்ளையடித்து முயற்சியை மேற்கொண்டனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 6 பேர் பங்களாதேஷ் பிரஜைகள் என்றும் எஞ்சியவர்களில் ஒருவர் இந்திய நாட்டவர் என்றும் 8 பேர் என்று சொல்லப்படுகின்றது. கடைகள், வீடுகள், ஓய்வு இல்லங்களில் இவர்கள் கேபிள்கள், சிலிண்டர்கள் என்று பல்வேறு பொருட்களை திருடி வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. முதல் கட்ட விசாரணையில் சவுதி அரேபியாவில் போலியான நோட்டுகள், அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் தயாரித்த வெளிநாட்டவர் கைது. சவுதி அரேபியாவில் போலியான நோட்டுகள், அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் தயாரித்த வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் தலைநகர் ரியாத்தில் கெமரூன் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். ரியாத்தின் ஒரு குடியிருப்பு பிரிவை வாடகைக்கு எடுத்து ஏற்பாடுகள் செய்திருப்பதாகவும் வீட்டு பிரிவில் கள்ளப்பணம், கள்ள நோட்டுகள், பயன்படுத்தப்பட்ட காகித கிழிப்புகள் மற்றும் உபகரணங்களை பாதுகாப்பு படையினர் மீட்டுள்ளனர். அடுக்குமாடி குடியிருப்பில் அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனையில் லட்சக்கணக்கான போலி கண்ணாடிகள், லென்ஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஹாப் பகுதியில் வர்த்தக அமைச்சின் மேற்பார்வைக்குழு நடத்திய சோதனையில் 6 லட்சம் போலியான நாணயத்தாளை இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. வங்கி அழைப்பு அகாடமியை அமைக்க இருகரம் அலுவலகம் தயாராக இருக்கின்றது. பிரார்த்தனைகளை அழைக்கும் புனித அழைப்புக்காக பயிற்சி அகாடமி அமைக்க இருகரம் அலுவலகம் திட்டமிட்டுள்ளது. மெக்காவில் உள்ள ஹரம் மசூதி, மதீனாவில் உள்ள நபிகள் நாயகம் பள்ளிவாசல் ஆகியவற்றின் தலைவர் அப்துல் ரஹ்மான் அல் ஜுதேஸ் அகாடமியை நிறுவுவதற்கான ஆய்வை நடத்தியிருக்கின்றார். சவுதி அரேபியாவில் உள்ள முன்னணி ஹைபர் மாலில் பல வெற்றிடங்கள் ஏப்ரல் 5 அன்று நேர்காணல். சவுதி அரேபியாவில் முன்னணி ஹைபர் மார்க்கெட் குழுமமான நெஸ்டோ ஹைபர் மால் விற்பனையாளர்கள் ஆட்சேர்ப்பு நடைபெறுகின்றது. இந்த பதவிகளுக்கு நிறைய பேர் தேவை. 1 வருட சூப்பர் மார்க்கெட் ஹைபர் மார்க்கெட் பணி அனுபவம் கட்டாயம். சம்பளம் 1400 தொடக்கம் 1700 ரியால் வரை இருக்கும். அரை உணவு இருக்கும். நிறுவனம் ஒரு நாளைக்கு 10 மணி நேர வேலை மற்றும் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை வழங்கப்படுகின்றது.
21 வயது தொடக்கம் 31 வயது வரை உள்ளவர்கள் மட்டும் தகுதியுடையவர்கள். நேர்காணல் ஏப்ரல் 5 ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களின் விரிவான விவரங்களை, பாஸ்போர்ட் நகல் மற்றும் கல்விச் சான்றிதழ்களை மின்னஞ்சல் முகவரிக்கு PDF கோப்பில் அனுப்ப வேண்டும். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் 95 26 44 88 74 அல்லது 04 93 62 82 333 ஆகிய எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கல்ஃப் ஏர் மூலம் பயணம் செய்யும் அனைத்து பயணிகளின் விசேட கவனத்திற்கு. சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவுக்கு அல்லது இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு கல்ஃப் ஏர் மூலம் பயணம் செய்யும் பயணிகள் கார்ட்டூன் பாக்ஸ் அட்டைப்பட்டி எடுத்துச் செல்ல வேண்டாம். மறு அறிவிப்பு வரும் வரை பேக்கேஜ் மட்டும் அனுமதிக்கப்படுகின்றது. வேலைவாய்ப்பு பற்றிய அறிவித்தல். சமயக்காரர் தேவை. கேண்டீன் ரியாத் எக்ஸிட் 10 பவானி குரோப். தற்காலிகமாக 05 04 86 34 03. ஃபைனல் எக்ஸிட்டில் வெளியேறினால் உங்களுடைய மொபைல் எண் துண்டிக்கப்படுமா? இதற்குரிய விடையை அறிந்து கொள்வோம். ஃபைனல் எக்ஸிட்டில் வெளியேறினால் உங்களுடைய மொபைல் எண் துண்டிக்கப்படுமா? இதற்குரிய விடையாக கண்டிப்பாக துண்டிக்கப்படும். சாதாரணமாக லீவுக்கு போய் வைரஸில் லாக்டவுன் ஆகிவிட்டேன், அங்கு வீடு திரும்பி வரும்போது நம்பர் துண்டிக்கப்பட்டு இருந்தது. கஸ்டமர் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டால் நீங்கள் ரீசார்ஜ் செய்யவில்லை, ஆகையினால் துண்டித்து விட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகையினால் குறைந்தது 20 ரியாலாக அதிகமாக 20 ரியாலுக்கும் அதிகமாக இருப்பு வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பேலன்ஸ் தெரிந்து கொள்வதற்கு ஸ்டார் 166 166 மூலமாக வலிதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பேலன்ஸை தெரிந்து கொள்வதற்காக ஸ்டார் 166 மூலம் உங்கள் வலிதியை தெரிந்து கொள்ளுங்கள். காலாவதி தினத்துக்கு முன்பு ஏதாவது நபருக்கு SMS கால் செய்யுங்கள். ரோமிங் என்பதனால் 2 அல்லது 250 ரியால் வரை பிடிப்பார்கள். ஆனால் உங்கள் வலிதைக்கு இதன் காரணமாக அதிகப்படுத்தப்படும். மேலும் கதீஃபின் தங்களின் வலிதைக்கு மேலும் உதவும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஜித்தா மாநகரில் மனிதநேய மக்கள் கட்சி 14ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு சமுதாய சொந்தங்களின் சங்கமம். ஏப்ரல் 1 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஹோட்டல் லக்கி தர்பார் ஆடிட்டோரியம், சரஃபியா ஜித்தா. தலைமை யாகிர் ஹுசைன். சிற்றுரை அஜிதா சலீம். தலைப்பு ஹிஜாப் எங்களின் உரிமை. பெண்களுக்கு தனியிட வசதி மற்றும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றார்கள். இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம், ஜித்தா மேற்கு மண்டலம், சவுதி அரேபியா. விவரங்களுக்கு 5501 39 692. நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம்.